திருக்கொள்ளம்புதூர் அப்படிங்கிற அற்புதமான திருத்தலத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. வில்வவனநாதராக வில்வ காட்டுல இறைவன் எழுந்தருளி அருள் புரியக்கூடியது திருக்கொள்ளம்புதூர் அப்படிங்கிற இந்த ஊர். பின்னாள்ல இது திருக்களம்பூர் என்று அழைக்கப்படுகிறது. இப்ப நம்ம கூகுள்ல தேடினோம்னா திருக்களம்பூர் அப்படின்னு தான் இந்த கோவிலை நம்மால அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த வில்வவனநாதரை இரவுல நடைபெறக்கூடிய அர்த்தஜாம பூஜையின் போது நாம வழிபாடு பண்ணணும். ஒரு 7லிருந்து 8:30க்குள்ள அர்த்தஜாம பூஜை அப்படிங்கிறது கொஞ்சம் பொதுவான நேரம். இது கோவில்கள்ல நிறைய நேர மாறுதல்களுக்கு உட்பட்டது. அதுவும் இது மார்கழி மாசம் வேற இல்லையா? இந்த ஊருக்கு கூவிளம் புதூர் அப்படின்னு தான் பேர் இருந்தது. அதாவது கூவிளம் அப்படின்னா வில்வம், வில்வம் நிறைந்த காடு. அதனால் இதற்கு கூவிளம் புதூர் அப்படின்னு தான் பேரு. பின்னாளில் இது மருவி கொள்ளம்புதூர் அப்படின்னு ஆச்சு. இப்ப இது திருக்கள்ளம்பூர் அப்படிங்கிற பெயரோடு தான் அழைக்கப்படுகிறது. இந்த திருத்தலம் இங்கு வருவதற்கும் இறைவன் இங்கு எழுந்தருளுவதற்கும் இந்த ஆலயத்துக்குமான வரலாறுகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. பார்க்கடலை கடைகின்ற போது அந்த பார்க்கடலிலே இருந்து சில அமுத துளிகள் வெளிப்பட்டதாமா. அப்படி அமுத துளிகள் வெளிப்பட்டு தெரித்து விழுந்து அது வில்வ மரங்களாக முளைத்து அது வில்வ வனமாகி அந்த வில்வவன காட்டிற்குள்ளே இறைவன் சுயம்பு மூர்த்தமாக வில்வவனநாதராக இங்கே எழுந்தருளி அருள் புரிகின்றார். சுயம்புவாக தோன்றிய இந்த வில்வ வனநாதரை பிரம்மதேவர் வழிபாடு செய்கின்றார். தன்னுடைய படைப்பு தொழில் மீண்டும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கின்றார். அப்போ இறைவன் இங்கே வில்வவனநாதராகவும் அம்பாள் சௌந்தர்ய நாயகி அழகுவல்லியாக அம்பாள் இங்கே தோன்றுகிறாள். தோன்றி பிரம்மதேவருக்கு பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணி மீண்டும் அவருடைய படைப்பு தொழில் தொடங்கும்படியாக அவருக்கு ஆசி கூறி அவரை மிக அற்புதமான படைப்பை தொடங்க செய்த திருத்தலமாக பிரம்மனுக்கு அருள் புரிந்த நாதராக இங்க இருக்கக்கூடிய வில்வவனநாதர் காட்சி தருகிறார். அழகான பெயரோட அழகுவல்லியாகவே அம்பாள் இங்கே நமக்கு எழுந்தருளி அருள் புரிகின்றார். இப்ப அர்ஜுனன் பாசுபதம் பெறணும் அப்படின்னு தவம் பண்ண வேண்டி இங்க தீர்த்தத்துல நீராடி சிவபெருமான வழிபட்டதனால இதற்கு காண்டீபவனம் அப்படிங்கிற ஒரு பெயரும் அமைய பெற்றிருக்கிறது. அதே மாதிரி இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு மற்றும் ஒரு தனிப்பெரும் சிறப்புண்டு. என்ன அப்படின்னா, நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை நீக்குவது போலவே நம்முடைய மனத்தை தெளிவிக்கக்கூடிய நாதராகவும் இந்த இறைவன் எழுந்தருளி இருக்கிறார். அதனாலதான் இங்க இந்த மனப்பிரம்ம சித்த பிரம்மன்லாம் சொல்றாங்க இல்லையா? அப்படி மனம் சித்தம் கலங்கியவர்களை இங்கு அழைத்து கொண்டு இந்த பெருமானை முறைப்படி வழிபாடு செய்தால் அவர்களுக்கு அந்த மன பிரம்மையிலிருந்து விடுதலை கிடைக்கும். சித்த பிரம்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு நீங்கும் அப்படிங்கிறது இந்த ஆலயத்துக்கே உண்டான ஒரு தனிப்பெரும் வழிபாட்டு பலனா.